ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி போர்க் கிரேவி. அதாவது நம்ம இன்றைக்கி கூர்க் ஸ்டைலில் எப்படி போர்க்கு கிரேவி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1.5 kg அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு லவங்கப்பட்டை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி குருமிளகு பொடி தான் சேர்க்க போகிறேன். ஸோ குருமிளகு பொடி இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகை சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கறியை குக்கர்லேருந்து நம்ம இன்னொரு கடாய்க்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் நமக்கு கிண்டுறதுக்கு அவ்வளோவா வசதியாக இருக்காது. அதனால தான் நம்ம இப்போது கடாயில் மாற்றிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. புளி தண்ணி இல்லைன்னா உங்கள்கிட்ட காய்ச்சாம்புளி இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டேஜில் தான் குருமிளகு பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ஓப்பனாக ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே கொதிக்க விட்டுறலாம். மூடி போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆயாச்சு. ஸோ கூர்க் ஸ்டைலில் போர்க் கிரேவி இப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.